StayConnected வேற லெவல். ரெண்டு பெரிய ஒரு மீனை வந்து ஒரு 2 kg 1 kg 1.5 கிட்ட இருக்குங்க. அந்த மீனை தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் ஃப்ரை பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து நம்ம ஊர்ல வந்து அது வவ்வால்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு வவ்வால் மீன், ஒரு இது வந்து ஃபுல் ஃப்ரை நம்ம நார்மலா பண்ற ஃபுல் ஃப்ரையும், இன்னொரு மீனை வந்து நம்ம அவிச்சு அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு சட்னி ரெடி பண்ணி இன்னைக்கு நம்ம ட்ரை செய்ய போறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலாம்னு டக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் ஃப்ரை இங்கே பாருங்கள், நான் நல்லா கழுவி சென்டர்லையும் கட் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறமா அதை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா தடுறது உள்ளே போகும். இது நான் வந்து அவிக்கிறதுக்கு மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பொருள் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் பூண்டு, நல்ல சோயா சாஸ், அதுக்கப்புறமா நல்ல பழுத்த மிளகா, நல்லா ஆனால் காரமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம்ல, எண்ணெயிலேயே ஆயிலே ஃப்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம இப்போ வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணி அது எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கையால் நல்லா தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா தனியாகவும் மசாலாவை எடுத்துகிட்டு நீங்கள் மசாலா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்படி அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டு அந்த கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து மிக்ஸ் பண்ணி நான் மசாலாவை அப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம மேலே நல்லா எல்லாம் தடவி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணி சால்ட்டும் எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மேலெல்லாம் நல்லா படுற மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம நார்மலாக எப்படி ஃப்ரை பண்ணுமோ அப்படி தாங்க. அப்புறமா சில்லி பவுடர் எடுத்து நம்ம அப்படி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி இஞ்சி பூண்டு எடுத்திருந்தேன் இல்லையா, அதே கிண்ணத்தில் நான் வந்து இனி மஞ்சள் தூள், சில்லி பவுடர், அப்புறமா லெமன், உப்பு ஆட் பண்ணி அதை நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் தண்ணி ஆட் பண்ணாமல் கெட்டியாக தாங்க மிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த லெமன் சாறு இருக்கும் பார்த்தீங்களா, அதே இதில் வந்து அந்த சார்லேயே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்குவேன். அப்புறமா இதை நான் வந்து நல்ல உள் சைடு, நம்ம குடல்லாம் இருக்கும் அதை க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த உள் சைடு, அப்புறமா கீரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நான் வந்து தடவி விட போகிறேங்க. நல்லா கெட்டியாக இருக்கும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது மசாலா நல்லா ஒட்டி ரொம்பவும் அருமையான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது வந்து நம்ம அவிக்கிறக்கூடியது. கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு ஃபஸ்ட்டு நல்லா சதைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவும் அருமையாக இருக்கும், ரொம்பவும் காரமாக இருக்குங்க. அதுவும் இந்த மிளகா இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப காரமான மிளகா இது. இப்போ நம்ம வந்து பழுத்துனா நம்ம நார்மல் பச்சை மிளகா வாங்கி அது பழுத்து அப்படி ஒரு மாதிரி குழுன்னு இருக்கும். இது அப்படி இருக்காது, ரொம்ப கல் மாதிரி தான் இருக்கும். எப்படி நம்ம பச்சை மிளகா எப்படி கல் மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வகையான மிளகாவும் நல்ல கல் மாதிரி இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறமா லெமன் சாறு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா நம்ம சதைச்சி எடுத்துக்கலாங்க. அவிக்கிற மீனில் நம்ம வந்து இது தடவிட்டு, அப்புறமா வீட்டில் வாழை இலை இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க. வாழை இலையை தீயில வாட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மீனில் வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வாழை இலையில தான் சுற்றி நம்ம அவிச்சு எடுக்க போகிறோங்க. பாருங்கள், நல்லா சதைஞ்சிடுச்சு. அப்புறமா இப்போ நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் விழுது எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் நல்லா சதைச்சி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா சதைச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இது வேணும் நீங்கள் மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணல, நான் இது கல்லிலே நான் இடித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி நம்ம மீனில் தடவக்கூடிய வேலை தாங்க பாக்கி.
நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சரி, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுல. இனி நம்ம கல்லில் இருக்கிறதே நம்ம விட்டுடாமல் அதையும் நம்ம தடவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அவிக்க போடுற மீனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்து தடவி வச்சுக்கலாம். நீங்கள் இது மற்ற மீனில் கூட நார்மலான வேறு மீனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நெய் மீன் இருக்குல்ல, வவ்வால் மீன் தாங்க எடுத்துக்கிட்டேன். இது மீனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மீன் தான் நான் சூஸ் பண்ணேன். சரிங்க, இப்படி மசாலா எல்லாம் நம்ம உள்ளெல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிட்டு இன்றைக்கி நான் வந்து இட்லி குக்கர் இருக்கு இல்லையா, இட்லி குக்கரில் தான் இன்றைக்கி நான் ஸ்டீம் பண்ணி அவிச்சு எடுக்க போகிறேன். ஆனால் எப்போவுமே நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதோட ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப ஹெல்தி. நான் பாருங்கள், வாழையிலேயே நல்லா வாட்டி எடுத்துகிட்டேன். அப்போ தான் கிளியாமல் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி கடையில் வாங்கும்போதே கிழிஞ்சு தான் இருந்துச்சு. சரி, ஓகே. இப்படி எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி குக்கர்லேயே நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நான் கமத்தி வச்சுட்டேன். ஏன்னா மேலே வந்து பிடிக்கிறது இருந்துச்சு ஹேண்டில், அதனால் அது ரொம்ப ஒழுங்காக மூட முடியல, அதனால் கமத்தி வச்சுட்டேன். இது நம்ம இப்போ கவர் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து ஃபிஷ் வந்து எப்படி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லாம் குக் ஆயிரும், அதே மாதிரி இதுவும் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம கணக்கு பார்த்து குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடிய வேலை தாங்க பாக்கி. இது நீங்கள் எடுத்து மாற்றி போடும்போது 2 பெரிய கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுக்கு ஒரு பெரிய நான் வந்து தோசை கரண்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு பியாமல் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்படி நல்லா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, ரொம்பவும் அருமையாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் வந்து அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து லைட்டாக மைதா இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு. நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. நான் வெறும் இந்த இது மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டேன், நார்மலாட்டு உள்ளது. ஓகேங்க, இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், டொடாங். இப்போ நம்மளோட ஃப்ரை மீன் அப்புறமா அவிச்ச மீன் ரெண்டுமே ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரம் தாங்க. செம்மையாக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது மீனுக்கு, அவிச்ச மீனுக்கு வேறு லெவலான ஸ்பெஷலான ஒரு சட்னி வேறு பண்ணியிருக்கேங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மோமோஸ் இப்போ சிக்கன் மோமோஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வேற லெவல். நம்ம ஸ்டீம் பண்ண ஃபிஷ்ஷை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அது பிக்கும்போது அது வந்து நெய் அப்படியே வடிஞ்சு ஓடுது. இது வேணுமா? பேபிக்கு என்ன வேணும்? கரக்கா 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 லெமன். ஸ்டீம் பண்ண ஃபிஷ்ல நான் வந்து இன்னைக்கு வந்து டொமேட்டோ அப்புறம் அந்த ஸ்பைசி சட்னி நான் தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இது என்ன சட்னி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம சிக்கன் மோமோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நான் வந்து அந்த ஸ்பைசி சட்னி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. குட் சொல்லிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துச்சு. வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் தம்பியெல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.
இனி ஒரு நல்ல ரெசிபிஸோட உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ஜெனிஸ் ரெசிபி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பக்கத்துலயே இருக்கிற பெல் ஐக்கனையும் டக்குன்னு ஒரு கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், until then bye bye and take care.